வீட்டில் இருக்க 2 பொருள் போதும். 2 நிமிஷம் கூட ஆகாது. கஷ்டமான உங்களோட பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்புங்க. லேடிஸ் எல்லாருக்குமே கஷ்டமான வேலைன்னா நம்ம வீட்டு பாத்ரூமை க்ளீனாக வச்சுக்கிறது, உப்பு கரை இல்லாமல் பார்த்துக்கிறது. ஆனால் நம்ம பயன்படுத்துகிற தண்ணி உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம பாத்ரூமோட அழகே கெட்டு போயிடும். அதுவும் நம்ம காஸ்ட்லியாக செலவு பண்ணி டைல்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். அந்த டைல்ஸ்லாம் இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குங்க. இது நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லை. நாளாக நாளாக அப்படியே விட்டுட்டோன்னா அந்த உப்பு கரையெல்லாம் படிஞ்சு அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாத்ரூமோட டைல்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம பயன்படுத்துகிற பக்கெட்டு கப்பு எல்லாத்துலேயும் இந்த உப்பு கரை படிஞ்சு இருக்கும். சிங்க் ஏரியாவில் கூட அங்கங்கே இந்த மாதிரி திட்டு உப்பு கரை, மஞ்சள் கரை இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க 2 பொருள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். முதல் பொருள் எல்லாருக்குமே தெரியும், நிறையா பேர் இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருப்பீங்க. நான் இந்த பொருள் கூட இன்னொரு பொருளை சேர்க்க போகிறேங்க. அந்த பொருள் சேரும்போது இந்த வெறும் மாவு நல்லா பவர்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் லிக்விடாக மாறிடும். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு அரைக்கிற இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளிப்பான மாவு எடுத்துக்கோங்க. இது கூட நான் எடுத்துருக்கிறது துணிகள் வெள்ளையாக இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆலா தான் எடுத்திருக்கேன். இந்த மாவு கூட ஆலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த ஆலா சேர்த்த உடனே மாவோட அந்த வெள்ளை கலர் அப்படியே உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த மாவை நான் லேசாக மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாவோட கலர் அப்படியே மாற ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பவர்ஃபுல்லான மேஜிக்கான இந்த க்ளீனிங் லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் எல்லாமே ஆலாவும் இருக்கும், இந்த மாதிரி மாவும் இருக்குங்க. இது போல் இந்த 2 லிக்விடையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுற எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இது சில பேருக்கு அலர்ஜி ஏற்படுத்தும். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கிற உப்பு கரை படிஞ்ச பைப் ஏரியா, டைல்ஸ் ஏரியான்னு எல்லாத்துலேயும் பூசி விடலாங்க. நான் வீடியோவில் இதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம வீட்டில் இருக்க ஸ்டீல் பைப்பு, பிளாஸ்டிக் பைப்புன்னு எதில் மஞ்சள் கரை உப்பு கரை படிஞ்சிருந்தாலும் அதையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணலாங்க. இப்போ நான் ஒரு சைடு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது காஞ்சதுக்கு அப்புறமும் இதோட கலர் மாறி இருக்குதான்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். அதனால் கரெக்டாக அந்த பைப்புக்கு கீழே இருக்க இடம் வரைக்கும் தான் இதை பூசியிருக்கேன். அது வரைக்கும் தான் நான் க்ளீன் பண்ணியும் காமிக்க போகிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் மக்குலெல்லாம் உப்பு கரை படிஞ்சு அழுக்கு படிஞ்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மக்கோட உள் சைடு, பின் சைடு, அடி சைடுன்னு எல்லா இடத்துலையும் இந்த மாவை பூசி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை பூசி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நீங்கள் லேசாக தேய்ச்சாலே போதுங்க. நீங்கள் கை வலிக்க தேய்க்கணுங்கிற எந்த வேலையும் இருக்காது. நீங்கள் தேய்க்கவே அழகாக அந்த உப்பு கரை எல்லாமே எடுத்துட்டு வரும். பார்த்தாலே தெரியும், அந்த உப்பு கரையும் அந்த மாவும் கலந்து இதோட கலரே இந்த மாதிரி ஒரு மாதிரி மாறி இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களோட பாத்ரூம் சும்மா பளபளன்னு புது டைல் ஒட்டின மாதிரி மின்னும். அந்தளவு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் இப்போவே செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண் கூட நம்புவீங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஸ்டீல் பைப்பாக இருக்கலாம், பிளாஸ்டிக் பைப்புன்னு எதில் உப்பு கரை படிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா போதுங்க. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணாலே போதும். உங்கள் பாத்ரூம் ஃபுல்லாக பளிச்சுன்னு ஆகிடும். எந்தவித சிரமமும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இதுவரையும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலைன்னா ஒரு முறை செஞ்சு பாருங்க. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஷ்டமான உங்கள் வேலையும் இது கண்டிப்பாக ஈஸியாக்குங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த ஐடியாக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமும் இதோட கலர் கொஞ்சம் கூட மாறலைங்க. பக்கத்தில் இருக்க டைல்ஸோட கலருக்கும் இதுக்குமே நல்லாவே வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் தலைக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவுறீங்களா அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தலையில் நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சின்ன வயசுலேயே தலையில் வெள்ளை முடி வர பிரச்சனையும் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு முடி கொட்டுது, தலையில் வெள்ளை முடி சீக்கிரமாக வந்துடுது அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் முடியில் அடர்த்தி கம்மியாக இருக்குனாலும் இதை ட்ரை பண்ணுங்கள். முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நீங்கள் ஒரு 100 மில்லி தேங்காய் எண்ணெய் கூட 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயோட விளக்கெண்ணெய் மிக்ஸ் ஆகும்போது இந்த விளக்கெண்ணெயோட குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நம்மளால் விளக்கெண்ணெயை நிறைய தலையில் அப்ளை பண்ணோன்னா ரொம்ப குளிர்ச்சி ஆகுங்க. தேங்காய் எண்ணெயோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது நல்லாவே அது
பேலன்ஸ் ஆகும். இந்த எண்ணெயை வாரத்துக்கு 3 முறை உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி குளிச்சு பாருங்கள். முடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளருங்க. அடுத்தது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துருக்கேன். இல்லைனா ₹1 பாக்கெட் ஷாம்புவை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த ஷாம்பு கரைசலை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு யோசிப்பீங்க. நம்மள நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான சாரீஸ் கட்டுவோம். சில்க் சாரியாக இருக்கலாம், டிசைனர் சாரியாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிற எந்த சாரியாக இருந்தாலும் அதில் தவறுதலாக எண்ணெய் கரை, மசாலா கரை, குழம்பு கரை ஏதாவது பட்டுரும். அப்படி பட்டுருச்சுன்னா அந்த கரை போக வைக்கிறதுக்கு அந்த சேலையை நம்ம லாண்ட்ரியில் போடுவோம். அது போல் இல்லாமல் அந்த கரை பட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே இது போல் செஞ்சீங்கன்னா உங்கள் பட்டு புடவையை நீங்கள் லாண்ட்ரிக்கு போட தேவையே இல்லைங்க. வீட்லேயே ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணலாம். இப்போ இந்த சாரியில் தலை சீவும் போது எண்ணெய் கரை பட்டுருச்சுங்க. இதை நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணேன். 1 நிமிஷத்தில் அந்த கரை காணாமல் போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஷாம்பு கரைசலில் புடவையில் எங்கே எண்ணெய் கரை பட்டிருக்குது, எந்த இடத்துல கரை பட்டிருக்குதோ அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி உங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா முக்கி எடுத்துட்டு நல்லா உங்கள் கைகள்னால் இந்த மாதிரி கசக்கி கொடுங்க. கசக்கி கொடுத்துட்டு இதை நீங்கள் அப்படியே பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு பவுலில் நல்ல தண்ணி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியில் மறுபடியும் இதை இந்த மாதிரி முக்கிட்டு லேசாக கசக்கிக்கோங்க. இன்னொரு முறை கூட இதே மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து கசக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த புடவையில் ஈரத்தை நம்ம அப்படியே விடக்கூடாது. உடனே ஒரு டவல் யூஸ் பண்ணி இல்லைனா இந்த மாதிரி நல்லா தடிமண்ணான துணி யூஸ் பண்ணி அந்த ஈரத்தை ஒத்தி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த ஈரம் மிச்ச இடத்துங்களில் பரவாமல் அதை ஒத்தி எடுத்துட்டு அடியில் ஒரு காட்டன் துணியை விரித்து போட்டுட்டு அதில் ஈரமான அந்த புடவையை போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உங்கள் கைகள்னால அந்த ஈரத்தை தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் முகத்துக்கு பூசுகிற பவுடர் இருந்ததுன்னா புடவையில் எவ்வளோ தூரம் ஈரம் இருக்கோ அவ்வளோ தூரம் இந்த மாதிரி பூசி விட்டுக்கோங்க. நல்லா உங்கள் கைகள்னால எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா சுத்தமான ஈரம் இல்லாத ஒரு துணியை அதுக்கு மேலே விரித்து போட்டுக்கோங்க. நான் ஒரு டவல் தான் போட்டிருக்கேன். இப்போ அயன் பாக்ஸை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு நல்லா அயன் பாக்ஸை நல்லா ஃபுல் ஹீட்டில் வைக்கணுங்க. மீடியம் லோலையோ வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம துணி போட்டிருக்கிறதுனால அந்த ஹீட் ஈவனாக லெவலாக தான் துணிகளுக்கு போவோம். இப்போ இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த துணியில் இருக்க ஈரம், அந்த எண்ணெய் கரை, குழம்பு கரை, எந்த கரையாக இருந்தாலும் அழகாக அது போயிடுங்க. இப்போ நம்ம ஒரு ஈர துணி வச்சு லேசாக தொடச்சிட்டு மறுபடியும் அயன் பண்ணால் போதுங்க. நம்ம துணியை துவைக்க வேணாம், லாண்ட்ரிக்கு போட வேணாம், ஈஸியாக அதில் இருக்க கரை எடுத்துடலாம். இது வீட்லேயே செய்கிற ரொம்ப சிம்பிளான முறைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாதம் மதியம் வேக வச்சுருப்போம். இல்லைனா நிறைய பேர் விடிய காத்தாலே சாப்பாடு வேக வச்சுருப்பீங்க. மதியம் எடுத்து பார்க்கும்போது சாதத்தில் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய டிஷர்ட் இருந்தால் இல்லைனா பழைய காட்டன் துணி எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணியில் முக்கிக்கோங்க. இப்போ இந்த துணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. ரொம்ப பிழியணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த டிஷர்ட்டை நான் அந்த பானையை சுற்றி இந்த மாதிரி மாட்டி விடுறேன். இது போல் மாட்டும் போது இந்த பாத்திரத்துக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி இருக்குங்க. இதனால பாத்திரத்தில் இருக்கிற அந்த வடித்த சாப்பாடு ரொம்ப நேரம் ஆனாலும் வேர்த்து போகாமல் தண்ணி விடாமல் மெயின்டைன் ஆகும். இதுவே இன்னும் வெயில் காலம் அதிகமாகிடுச்சு, இந்த பாத்திரத்துக்கு அடியில் ஒரு தட்டில் தண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட உங்கள் சாப்பாடு வீணாக போகாதுங்க. இப்போ இந்த பாத்திரத்தோட மேலே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம மதியம் செஞ்ச குழம்பு அது மேலே வச்சோன்னா, குறிப்பாக சாம்பார் பருப்புலாம் வச்சோம் நைட்டு வரைக்கும் ஊசி போகாமல் இருக்குங்க. பருப்பு சாம்பார் மட்டும் இல்லை, தேங்காய் போட்ட பொரியலை கூட நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது கெட்டு போகாது. அடுத்தது நம்ம வீட்டில் சூடு நிற்காத ஃப்ளாஸ்க் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஃப்ளாஸ்க் வாங்கும்போது நல்லா சூடு நிற்குங்க. நாளாக சூடு நிற்காது. அப்போ அதை தூக்கி போட்டுருவோம். அது போல் தூக்கி போடாமல் அந்த ஃப்ளாஸ்க்கை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் சூடு நிற்காத ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளாஸ்கில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சியை துருவி சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான ஃப்ரெஷ்ஷான கட்டி தயிர் சேர்த்துருக்கேன். இந்த தயிர் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணியும் உள்ளே ஊற்றிக்கோங்க. நிறைய பேர் காலையில் அவசரமாக சமையல் பண்ணும்போது மோரெல்லாம் நமக்கு மத்து வச்சு கடைய நேரம் இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு மோர் செஞ்சுக்கலாங்க. தயிரை இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் போட்டுட்டு நல்லா குலுக்கி எடுத்தீங்கன்னா நமக்கு மோர் ரெடி ஆகிடுங்க. சின்ன ஃப்ளாஸ்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி குறைவான அளவில் கிடச்சிருக்கு. இதுவே பெரிய ஃப்ளாஸ்காக இருந்ததுன்னா நீங்கள் இன்னுமே நிறையா மோர் இதில் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மோரை நீங்கள் அப்போவே குடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இல்லை நீங்கள் மதியம் தான் குடிக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி சூடு நிற்காத ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டு போகும்போது இந்த மோர் ரொம்ப நேரத்துக்கு புளிக்காமல் இருக்குங்க. குறிப்பாக வெயில் காலத்துலலாம் நமக்கு மோர் டக்குன்னு புளிக்காமல் இருக்கிறதுக்கு இது போல் பழைய ஃப்ளாஸ்கை பயன்படுத்திக்கலாங்க. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி பழைய ஃப்ளாஸ்கை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள்.
ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இந்த கண்டெய்னரில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நான் குழம்புல போடுற மஞ்சத்தூள் தான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் ஆலோவேரா ஜெல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பயன்படுத்தலாங்க. ஆனால் அதை நீங்கள் உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த முடியாது. அதனால கடைகளில் மார்க்கெட்டில் நல்ல பிராண்ட் இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க. இந்த 3 பொருளையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான க்ரீம் ரெடிங்க. இது நீங்கள் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணலாம். நிறையாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருந்ததுன்னா அந்த இடத்துல, நம்மளை வாயை சுற்றி கருமை இருக்கும் அந்த இடத்துலன்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் பூசிக்கலாங்க. நம்மளோட கைகள், முழங்கை, முழங்காலெல்லாம் ஒரு மாதிரி கருமை இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இந்த க்ரீமை நம்ம பூசி விடலாங்க. இந்த க்ரீம் பூசும்போது அந்த இடத்துல இருக்க கருமை போய் நம்மளோட ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்குங்க. பார்க்குறதுக்கு நம்ம ஃபேஷியல்லாம் பண்ணால் எப்படி ஒரு க்ளோயிங்னஸ் கிடைக்குமோ அது மாதிரி கிடைக்கும். இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஸ்கின் கேர் ஐடியாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.